இன்றே என்னோடு பேசும் இயேசுவே. இன்று ஆண்டவர் உங்களோடு பேசுவார்த்தை பிரசங்கி 3:1. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அதில் 4 வாசிக்கும் பொழுது, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அதுலதான் அந்த காலத்தை குறித்து சொல்லும் பொழுது, அந்த சீசன் சேஞ்ச் ஆகிறது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் காலங்கள் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்க போகிறது அல்ல. இன்னைக்கு ஒருவேளை நீங்க இந்த அழுகிற காலம் என்கிற அந்த சீசனுக்குள்ள நீங்க இருக்கலாம். ஒருவேளை அதாவது நல்ல வெயில் அடிக்கும், சில மாதங்கள் வெயில் அடிச்சு தரெல்லாம் காஞ்சி செடிகள் எல்லாம் மட்கி வறண்டு காணப்படும். நல்ல மழை பெய்யும் போது அதுல இருக்கிற எல்லா ட்ரைனஸும் அந்த தண்ணீர் வந்ததுனால, அந்த மழை பெஞ்சதுனால அந்த ட்ரைனஸ் எல்லாம் மாறி அந்த பாருங்க, ஒவ்வொரு செடிகளும் ஒவ்வொரு மரங்களும் அந்த இலைகள் நல்ல புன்னகையோட காட்சி அளிக்கும். அதை பார்க்கும் போதே அவ்வளவு ஒரு அழகாக இருக்கும். அதே போலதான் தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அளவு ஒரு காலம் உண்டானால் சிரிக்க ஒரு காலம் உண்டுன்னு எழுதி வச்சிருக்கிறார். நான் வாழ்க்கை ஃபுல்லா அழுதுட்டு தான் இருக்கணுமோ அப்படின்னு நீங்க ஒருபோதும் நினைக்க கூடாது. ஆனா தெய்வ பிள்ளைகளை கவலைப்படாதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமா இதுக்கு ஒரு முடிவு வந்து நீங்க சிரிக்கிற காலம் வரும். கண்டிப்பா ஆண்டவர் உங்களை சிரிக்க வைப்பார். வறட்சியா இருக்கிற எல்லாவற்றில் மேலையும் கர்த்தர் சீசனை சேஞ்ச் பண்ணுவார். காலங்களை மாற்றுகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். நீங்க இப்ப அழுதுட்டு இருக்கிற காலங்கள் எல்லாம் முடிஞ்சு உங்களை சிரிக்க வைக்கிற அந்த காலத்துக்கு நேராக கண்டிப்பா ஆண்டவர் உங்களை கொண்டு போவாருங்க. இப்போ ஒருவேளை நீங்க புலம்பிட்டு இருக்கலாம், இது புலம்பலின் காலம்னு நீங்க நினைச்சுக்கிடுங்க. ஆனா அந்த புலம்புதலுக்கு பதிலாக நடனம் பண்ணவும் கர்த்தர் ஒரு காலம் வச்சிருக்கிறார். புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவேன்னு சொல்லி அவரோட வசனம் சொல்லுது பார்த்தீங்களா? அதனால கண்டிப்பா உங்க சீசன் மாறுங்க. அதனால எதை குறித்து கவலைப்படாதுங்க. இப்போ ஒருவேளை நீங்க இந்த சீசன்ல போயிட்டு இருந்தீங்க அப்படின்னு கண்டிப்பா உங்களை சிரிக்க வைக்க, உங்களை நடனம் பண்ண வைக்கக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கு வருகிறது. அந்த காலம் நிச்சயமா நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆண்டவர் உங்க கூட இருந்து இந்த காரியத்தை செய்வார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த பிள்ளைகளோட நீர் பேசுகிற வார்த்தைகளுக்கு நன்றி. இன்னைக்கு ஆண்டவரே, இந்த காலம் எப்போ முடியும், எத்தனை பேர் காத்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அந்த காலங்கள் மாறுவது போல பிள்ளைகளை நீர் ஆண்டவரை சிரிப்பின் காலத்திற்கு நேராக உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு போவீராக. கண்டிப்பா நீங்க பார்க்க வைக்க போறீங்க. அதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you.